ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சீரிஸ் பேரலல் மெத்தட்னு சொல்லும்போது இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் நம்ம எப்பயும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பிளேன் ரியோஸ்டாட்டிக் மெத்தட் ஸ்டார்டிங் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்மளோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நியர்லி 50% எஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலில் என்ன மெத்தடுக்கு வந்தோம் அப்படின்னா சீரிஸ் பேரலல் கனெக்ஷனுக்கு வந்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ரெண்டு மோட்டார்ஸ் வந்து நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணும்போது ஸோ அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பீட் வந்து கம்மியாகும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அது வந்து லோ ஸ்பீட் கேட்டகரியில் வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ அதே மோட்டார் ரெண்டு மோட்டார் M1 and M2ன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மோட்டார் வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம ஹை ஸ்பீட் ரேஞ்சுன்னு பார்த்தோம். அப்போ சீரிஸ் கனெக்ஷனில் மோட்டரோட ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும், பேரல் கனெக்ஷனில் மோட்டரோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் சீரிஸ் பேரல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரெண்டு மோட்டார் இருக்குது, M1 and M2 ரெண்டு மோட்டார் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சீரிஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அப்புறம் கொஞ்சம் தூரம் ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சீரிஸ்லேருந்து பேரலுக்கு மோட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு மோட்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மோட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ சீரிஸ்லேருந்து பேரலுக்கு வந்து அந்த மோட்டர் வந்து எப்படி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதான் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் சீரிஸ் பேரல் கனெக்ஷன். அப்போ ரெண்டு மோட்டார் ஃபஸ்ட்டு சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மோட்டாரை வந்து நம்ம பேரலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த டிரான்சிஷனை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சீரிஸ் பேரல் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா பிளேன் ரியோஸ்டாட்டிக் மெத்தடில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை வோல்டேஜ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஓகே, ஸோ அதனால் அதில் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நியர்லி 50% எஃபிஷியன்சி தான் கிடச்சிது. ஓகே, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சீரிஸ் பேரல் கனெக்ஷனுக்கு வந்தோம். ஸோ அப்போ இதில் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ரெண்டு மோட்டார்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 66.67 கிடச்சிது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் மோட்டார்ஸை 4, 6 நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அது மாதிரி இது என்ன கொடுக்குது, இட் கிவ்ஸ் 2 எக்கனாமிக்கல் ரன்னிங் ஸ்பீட்ஸ். ஓகே, ஸோ ஒன்று லோ ஸ்பீடு, இன்னொன்று ஹை ஸ்பீட் கேட்டகரியில் பார்த்தோம். ஓகே, ஸோ லோ ஸ்பீட் போனோம் அப்படின்னா we need to connect that motors in series connection பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹை ஸ்பீட் ரேஞ்சு நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு மோட்டார்ஸையுமே பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸோ அந்த அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் மட்டும் தான் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஸ்டார்டிங் டைமில் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் அதனால் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த லாஸ் வந்து இதில் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ஹாஃப் அண்ட் ஃபுல் ஸ்பீட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ ஃபுல் ஸ்பீடில் நம்ம எதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா பை பேரல் கனெக்ஷன். அதே மாதிரி ஸ்பீடு கம்மியாக வேணும். ஓகே, ஸோ அப்போ ரேட்டட் ஸ்பீடோட பாதி மடங்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ டு அப்டைன் அ சாட்டிஸ்ஃபேக்டரி டிரான்சிஷன். ஓகே, ஸோ இங்கே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிரான்சிஷனுங்கிறது என்ன, சீரீஸ்லேருந்து பேரல் கனெக்ஷனுக்கு நம்ம எப்படி மோட்டர் வந்து கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அதான் இங்கே டிரான்சிஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரம் சீரிஸ் டு பேரல். ஸோ ரெண்டு மோட்டார்ஸை சீரிஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த சீரிஸை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய மோட்டார் வந்து எப்படி பேரல் கனெக்ஷனுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம டிரான்சிஷன் சொல்கிறாங்க. அப்போ சீரிஸ் டு பேரல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சிஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான், இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா there are 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஷண்ட் டிரான்சிஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பிரிட்ஜ் டிரான்சிஷன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்துலாம். அப்போ டிரான்சிஷன்னா என்னென்னு உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சீரிஸ் கனெக்ஷன் வந்து பேரல் கனெக்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணுறது, அந்த டைம் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஓவர் தான் நம்ம இங்கே டிரான்சிஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் சீரிஸ் டு பேரலல். ஸோ இதுலேருந்து there are 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து என்னென்னா ஷண்ட் டிரான்சிஷன், இன்னொன்று வந்து என்னென்னா பிரிட்ஜ் டிரான்சிஷன். ஓகே, ஸோ இதில் ரெண்டு மெத்தட்ஸ்லையும் இந்த வீடியோ லெக்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஷண்ட் டிரான்சிஷன் மெத்தட். ஓகே, ஸோ ஷண்ட் டிரான்சிஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் இதில் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரிஸ். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் தி மோட்டார்ஸ் ஆர் ரன் அப் அண்ட் brought to series with full resistance. ஓகே, ஸோ ரெண்டு மோட்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீரிஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பீரியடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரிஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சீரிஸில் என்னெல்லாம் இருக்குது, ரெண்டு மோட்டாரும் சீரிஸை கனெக்ட் ஆகிருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை இங்கே ஃபுல் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரிஸ்.
ஸோ ரெண்டு மோட்டார்ஸ் M1 அண்ட் M2 ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங், இது வந்து செகண்ட் மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங் ஓகே. ஸோ இங்கே எல்லாமே டிசி சீரிஸ் மோட்டார் தான். அப்போது ஆர்மச்சூரும் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரிஸாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் மோட்டார், இது வந்து செகண்ட் மோட்டருக்குள்ள ஃபீல்டு வைண்டிங், இது ரெண்டும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக ரெண்டு மோட்டார்ஸ் நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம் ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மேக்ஸிமம், ஸோ இந்த பாயிண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மினிமம் ஓகே. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் மேக்ஸிமம், ஸோ இந்த இடத்துல மினிமம் ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடையாது, மினிமம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு சீரிஸில் we are connecting the two motors, that is M1 and M2 ரெண்டு மோட்டார்ஸுமே சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மேக்ஸிமமில் இருக்குது ஓகே. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் சீரிஸ். ஸோ ஃபுல் சீரிஸில் என்ன பண்ணுறோம், அந்த சீரிஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். இட்ஸ் கட் அவுட் கம்ப்ளீட்லி இன் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனர் ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டே வரும் ஓகே. ஸோ இதை நம்ம நாட்சிங்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட்டில் இருக்கும் ரெசிஸ்டன்ஸு, ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வரும் ஓகே. ஸோ அப்போது அந்த ரெண்டு மோட்டார்ஸ் எப்படி இருக்குது, சீரிஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு ஓகே. ஸோ இங்கே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரிஸில் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக இருந்துச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபுல் சீரிஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் சீரிஸில் டூ மோட்டார்ஸும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்கள் இப்போ எங்கே வந்துருச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூக்கு வந்துருச்சு ஓகே. ஸோ மினிமம் வேல்யூக்கு வந்துருச்சு, அப்போ உங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது ஓகே. ஸோ டிராஸ்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகே. ஸோ அப்போ ஃபுல் சீரிஸில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மினிமமில் இருக்கும் ஓகே. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டில் தி மோட்டார்ஸ் M1 அண்ட் M2 ரெண்டுமே எப்படி இருக்குது, சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தென் ஒன் ஆஃப் தி மோட்டார் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் வித் சம் ரெசிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ ஏதாவது ஒரு மோட்டார், ரெண்டு மோட்டார் இருக்குது M1 அண்ட் M2ங்கிற ரெண்டு மோட்டார் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மோட்டார் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஓகே. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ட்ரான்சிஷனில் ஸோ நம்ம இங்கே பார்த்தபடி ஏதாவது ஒரு மோட்டரை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த செகண்ட் மோட்டரை இந்த ஒரு லிங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ வி ஆர் ஷார்ட் சர்க்யூட்டிங் தி மோட்டார் 2 ஓகே. ஸோ அதே நேரத்தில் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித் சம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ அதனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மேக்ஸிமம்லேயே இருக்காது, மினிமம்லேயே இருக்காது, பட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். ஸோ செகண்ட் ட்ரான்சிஷன் பீரியட், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ட்ரான்சிஷன். இதில் என்ன நடக்குது, தென் ஒன் ஆஃப் தி ஷார்ட் சர்க்யூட்டட் மோட்டார் ஓகே. ஸோ ஷார்ட் சர்க்யூட்டட் மோட்டார் வந்து இங்கே என்னது செகண்ட் மோட்டார் M2 மோட்டார் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எண்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த செகண்ட் ட்ரான்சிஷன், இந்த செகண்ட் மோட்டார் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு எண்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னு பார்த்தோம் ஓகே. ஸோ தட் மீன்ஸ் இந்த எண்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. ஸோ இது வந்து எப்படி என்ன இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கனெக்ஷனில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையோட வெறும் ஃபஸ்ட்டு மோட்டர் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே. ஸோ பாசிட்டிவ்லேருந்து வருது. ஸோ கரண்ட் டேரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ ஃபஸ்ட் மோட்டரோட ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஃபீல்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் ஓகே. ஸோ அப்போ நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அப்போ இந்த செகண்ட் மோட்டரை வந்து இந்த நேரத்தில் என்ன ஆகலை அப்படின்னா ஸோ தேர் இஸ் நோ கனெக்ஷன் டு திஸ் செகண்ட் மோட்டர் ஓகே. ஸோ அப்போ செகண்ட் மோட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரான்சிஷனுங்கிற இந்த பீரியடில் ஒரே ஒரு மோட்டர் மட்டும் தான் கனெக்ஷனில் இருக்குது, தட் இஸ் மோட்டார் M1. M2 வந்து எப்படி இருக்குது, ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ஃபஸ்ட்டு மோட்டரோட ஆர்மேச்சர் வழியாக வந்து ஸோ அதே மாதிரி ஃபீல்டு வழியாக வந்து அப்படியே எங்கே போயிடும் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் ஓகே. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடும். அப்போ இந்த செகண்ட் மோட்டர் வந்து இந்த சர்க்யூட்லேயே இல்லை ஓகே. ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஓகே. ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரான்சிஷனில் ஒன்லி ஒன் மோட்டர் இஸ் கனெக்டட் இன் தி சர்க்யூட் ஓகே. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மோட்டார் M1. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஃபுல் பேரலல் ஓகே. ஸோ இந்த ஃபுல் பேரலில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிராஜுவலி ரெடியூஸ். நம்ம கனெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ ரெடியூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ கொண்டு வந்துடும். அந்த மோட்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் ஃபுல் பேரல் ஓகே. ஸோ இப்போ பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்குது ஃபுல் பேரல் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார்ஸ் M1 அண்ட் M2 இது ரெண்டுமே எப்படி இருக்குது, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு ஓகே. ஸோ அதாவது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது, அதாவது இந்த செகண்ட் ட்ரான்சிஷன் பீரியட்லேருந்து ஃபுல் பேரலுக்கு வரும்போது இங்கே ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இந்த ஓப்பன் பண்ண இந்த பாத் ஓகே. ஸோ அதாவது M2ஓட மோட்டர் M2 வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோட்டர் M1ஓட ஆர்மேச்சரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ தட் இஸ் ஆர்மேச்சர் ஆஃப் மோட்டர் M2 இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஆர்மேச்சர் ஆஃப் மோட்டர் M1 ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் ஓகே. ஸோ இது எப்படி சீரிஸ் பேரலாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இங்கே வந்து நம்ம டெர்மினல் பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மோட்டருக்கு வந்து டெர்மினல் நேம் வந்து எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏ ஆர்மேச்சர் டெர்மினல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் ஏ டேஷ். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் எஃப் டேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர். ஓகே, ஸோ தட் இஸ் பி டேஷ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சும்மா ரெஃபரன்ஸ் பி. இங்கே வந்து இந்த டெர்மினல் பாயிண்ட் வந்து பி டேஷ். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் டெர்மினலோட ஃபீல்டு வைண்டிங் வந்து F1 F2னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ F1, ஸோ இது வந்து F2, ஸோ திஸ் ஏ டேஷ். ஓகே, ஸோ ஏ டேஷ். அப்போ ஏ டேஷ்ங்கிறது ஃபஸ்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல்ஸு, அதே மாதிரி எஃப் டேஷ்ங்கிறது ஃபஸ்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல்ஸு, பி டேஷ்ங்கிறது செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ், F1 F2ங்கிறது செகண்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் பீரியடில் என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் பாயிண்ட், அதாவது இந்த பியையும் F2வையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பி அண்ட் F2 இதுலேருந்து தெரியும். ஓகே, ஸோ பி அண்ட் F2. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் F2 தானே, ஸோ அப்போ பியையும் F2வையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது மூலமாக என்ன ஆகுது, ஒரு ஷார்ட் சர்க்யூட் லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் பி அண்ட் F2. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் மோட்டர்னு சொல்லும்போது ரெண்டு டெர்மினல் பாயிண்ட்ஸ் ஏ ஆர்மேச்சர் பாயிண்ட்ஸ் ஏ டேஷ், அதேமாதிரி ஃபீல்டுக்கு வந்து எஃப் டேஷ். இது செகண்ட் மோட்டருக்கு வந்து பி டேஷ்னு எடுத்துருந்தோம். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். பி, இது வந்து பி டேஷ். நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்து F1, நெக்ஸ்ட் இது வந்து F2ன்னு எடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் பீரியடில் இந்த செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல் பாயிண்ட். ஓகே, ஸோ அதாவது பியும் அதே செகண்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல் பாயிண்ட் F2. ஓகே, ஸோ இது ரெண்டையும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பி அண்ட் F2. ஸோ அப்போ பி, இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெர்மினல். அப்போ பியும் F2. ஓகே, ஸோ இது வந்து என்ன பீரியட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் பீரியட். இந்த பீரியடில் ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் ட்ரான்சிஷனில் என்ன பண்ணுறோம், இதில் ஒரு பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடம். ஓகே, ஸோ அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல் பாயிண்ட் வந்து கட் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்த இடம் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக எஃப் டேஷ்லேருந்து வந்து F2க்கு போயிடும். அப்போ இந்த செகண்ட் மோட்டர் வந்து சர்க்யூட்லேயே இருக்காது. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் மோட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரான்சிஷன் பீரியடில் இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த செகண்ட் மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ மோட்டர் M2 இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ட்ரான்சிஷன் பீரியடில் ஒரே ஒரு மோட்டர் மட்டும் தான் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் மோட்டார் M1 மட்டும். ஓகே, ஸோ அப்போ M2 வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா செகண்ட் ட்ரான்சிஷன். ஸோ இந்த கனெக்ஷன் படி எப்படி இந்த ரெண்டு மோட்டரும் பேரலாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்ம என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய பேரல் கனெக்ஷன். ஓகே, ஸோ பேரல் கனெக்ஷனில் ஸோ மோட்டர் M1 சொல்லும்போது ரெண்டு டெர்மினல் பாயிண்ட்ஸு, இது வந்து ஏ டேஷு, ஸோ இது வந்து எஃப் டேஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல், இது வந்து பி டேஷ், ஸோ திஸ் இஸ் F1 டெர்மினல் பாயிண்ட், அதே மாதிரி இது வந்து F2. ஓகே, ஸோ இது என்ன கனெக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா பேரல் கனெக்ஷன். ஓகே, ஸோ ஏ டேஷ் எஃப் டேஷ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட் மோட்டார் ஏ டேஷ் எஃப் டேஷ். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் மோட்டார். அப்போ இது இந்த டெர்மினல் பாயிண்ட் வந்து பி டேஷ், இது வந்து F1, இந்த டெர்மினல் பாயிண்ட் வந்து F2. ஓகே, ஸோ பேரல் கனெக்ஷன் படி என்ன பண்ணும், இந்த ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் பாயிண்ட் ஏயும் இந்த செகண்ட் மோட்டரோட ஆர்மேச்சர் டெர்மினல் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். தட் இஸ் ஏ அண்ட் பி. ஸோ இந்த இதில் பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஏ இஸ் கனெக்டட் டு பி. ஓகே, ஸோ இந்த பார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எஃப் இஸ் கனெக்டட் டு F2. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல் பாயிண்ட் எஃப் டேஷ்
இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கணும், செகண்ட் மோட்டரோட ஃபீல்டு டெர்மினல் பாயிண்ட் F2 ஓட கனெக்ட் ஆகிருக்கணும் இந்த லிங்க். ஓகே, ஸோ அப்போ F டேஷ் அண்ட் F2, அதே மாதிரி A அண்ட் B. ஓகே, F டேஷ் அண்ட் F2. ஸோ இதில் பாருங்கள் F டேஷ் இங்கே இருக்குது, F டேஷ் இங்கே இருக்குது, F2 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ இந்த லிங்க். ஓகே, ஸோ F டேஷ் அண்ட் F2. ஸோ அப்போ இது மூலம் என்ன இருக்குது, இந்த ரெண்டு மோட்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் இன் parallel. ஓகே, ஸோ இங்கே பேரலில் தானே இருக்குது. ஸோ இதே கனெக்ஷனில் தான் இந்த டெர்மினல் பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபுல் பேரலில் ரெண்டு மோட்டருமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இருக்காது. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0 ஃபுல் பேரலில். ஸோ கொடுத்துருக்கு இல்லையா ஃபுல் பேரலல். ஸோ அதுமாதிரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிராஜுவலி ரெடியூஸ்டு டு 0. ஓகே, ஸோ 0 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0. அப்போ இந்த பாயிண்ட் மினிமம் அப்படின்னா ஸோ இப்போ அதோட கம்மியாக தான் இருக்குது. அப்போ there is no external resistance. ஓகே, ஸோ அப்போ அந்த டயக்ராம் வச்சு என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் மோட்டர் M1 அண்ட் M2 ரெண்டு மோட்டரையுமே சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து மினிமம் வேல்யூவில் வைக்கிறோம். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபுல் சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷனில் என்ன நடக்கு, ரெண்டு இது சொல்லணும். ஒன்று இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மினிமமும் இல்லை மேக்ஸிமமும் இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டர் M2 இந்த செகண்ட் மோட்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லிங்க் மூலம் என்ன இருக்குது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன். ஸோ செகண்ட் ட்ரான்சிஷன்லையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ குறிப்பிட்ட வேல்யூக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ண லிங்க்ல ஏதாவது ஒரு எண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்ட் ட்ரான்சிஷன் பீரியடில் ஏதாவது ஒரு மோட்டர் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் மோட்டர் M1. மோட்டர் M1 மட்டும் தான் சப்ளையோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மோட்டர் M2 வந்து சப்ளையோட டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட். ஸோ ஃபைனலாக ஃபுல் பேரலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு மோட்டரையுமே பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணி 0க்கு கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபுல் பேரலில் வந்து இட் இஸ் 0. அதே மாதிரி ரெண்டு மோட்டருமே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எப்படி பேரல் கனெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஷண்ட் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ அப்போ ஒரு மோட்டர் வந்து ஃபஸ்ட்டு சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து பேரலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷண்ட் ட்ரான்சிஷன் மெத்தட். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது பிரிட்ஜ் ட்ரான்சிஷன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.